Hi friends, இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்தியான சூப் வெரைட்டி பார்க்க போறோம். என்ன சூப்னு பார்க்கறீங்களா? நம்ம முருங்கை இலையில ஒரு சூப் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி அதுல நான் இப்போ பூண்டு போட்டு லைட்டா ஃப்ரை பண்ண போறேன். அடுத்ததா அது கூட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள். அடுத்ததா தக்காளி சேர்க்குறேன். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா மேஷ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில். அடுத்தது கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது அது கூட 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு லிட் போட்டு நல்லா கொதிக்க விட போகிறேன் தண்ணியை. தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு முருங்கை இலையை அது கூட சேர்க்குறேன். முருங்கை இலை நல்லா குக் ஆகட்டும். மூடி போட்டு நல்லா குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். இப்போது நான் இதில் இருக்க முருங்கை இலையை தனியாக எடுத்து அரைக்க போகிறேன். ஒரு பச்சை மிளகாய், நம்ம எடுத்த முருங்கை இலை, இதில் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறேன். இந்த முருங்கை இலை நிறைய பேர் ஒதுக்கி எடுத்து வச்சுருவாங்க. அதுக்காக நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோன்னா அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போது நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க முருங்கை இலையை ஆட் பண்ணுறேன். நல்லா குக் ஆகட்டும். க்ளோஸ் பண்ணி நல்லா குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் சூடாக சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்.